ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா USD CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த எக்ஸாக்ட் சார்ட்டோட பிஃபோர் டார்கெட் வந்து இது தான். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? USD CAD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இன்னமும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்கெட் வந்து போயிருக்கு. அதை வந்து நம்ம இப்போ தெளிவாக சார்ட்டில் போய் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா USD CAD 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல வந்து அனாலிசிஸ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா CH பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. CH பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ் பாயிண்ட் மார்க்கிங் அப்படின்றது நமக்கு இது தான். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கே எந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லிங் ஆர்டர் பிளாக். சரிங்களா? செல்லிங் ஆர்டர் பிளாக்லாம் நம்ம செல் பண்ணுறது தான் வந்து சேஃபான ஒரு விஷயம். சரிங்களா? மார்க்கெட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் நல்லா இம்பல்சிவாக அப்ரோச் பண்ணுது. ஸோ இம்பல்சிவாக அப்ரோச் பண்ணி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட். அடுத்த 2 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ டவுன் கேண்டில்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து நல்ல இம்பல்சிவாக இது வரைக்கும் அப்ரோச் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகலை அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சேஃபு. சரிங்களா? அதிலெல்லாம் எடுத்திங்கன்னா செம்மடி தான் உழுகும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட சின்னதாக வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஆர்டர் பிளாக்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் உள்ளே வருது அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். செல்லிங் வருது, மார்க்கெட் அப்படியே வந்து அப்ரோச் ஆகுது. ஸ்லோ டவுன் வந்து அவ்வளோவா ஆகலை. ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகுது. பட் ஸ்டில் அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் போதுமானதாக இல்லை. அடுத்தது ஒரு 50% பாடி கேண்டில் மறுபடியும் மார்க்கெட்டை கீழே அடிச்சிருச்சு. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளிப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ட்ரி போடுவோம். பட் ஸ்டில் இது வந்து நமக்கு ஃபெயில்டான்னு கேட்டோம்னா இது வந்து ஃபெயில்டு தான் ஆகும். காரணம் என்னென்னா ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக வந்து பில்ட் ஆகுது. சரிங்களா? அதனால் அது ஃபெயில்ட் ஆகுது. இப்போ நம்ம ப்ரெசன்ட் சீனாரியோவுக்கு வரலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து மாற்றலாம். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு நமக்கு CH பாயிண்ட் வந்து எங்கே அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். CH பாயிண்ட் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் இதுதான் நமக்கு CH பாயிண்ட்டு. இல்லை எனக்கு இதில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? CH பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். CH பாயிண்ட்னா நமக்கு ஆர்டர் பிளாக்னா இது தான். இந்த ஃபுல் கேண்டிலோட ஆர்டர் பிளாக் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நியர்பை வந்துருச்சு. இதுவே பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்படி வந்து சார் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகாது, நான் வந்து எக்ஸாக்டாக எங்கே நமக்கு வந்து கொடுக்குதோ அங்கே தான் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு என்ட்ரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து உடைக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை நான் இதுலேயே எடுக்கிறனால எடுத்துக்கோங்க, அது வந்து ஓகே தான். பட் ஒரு நீட்டான என்ட்ரிஸ்க்கு வந்து இந்த லோ வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணும். சரிங்களா? மார்க்கெட் இப்போ வந்து இந்த லோ, இந்த இன்டர்னல் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. இப்போ நமக்கு கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேண்டில் தான். சரிங்களா? ஓகே, இந்த கேண்டில் ஆர்டர் போட்டால் எங்கே சார் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு சேம் ஆர்டர் பிளாக்கில் 1 hour டைம் ஃப்ரேமில் TFல தான் வைக்கணும். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வச்சோம்னா சேவர் ஜோன். சரிங்களா? இப்போ 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் மறுபடியும் மாற்றி வேறு ஏதாவது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து வேறு ஏதாவது நமக்கு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், TFஐ இங்கே வைக்கிறேன். சரிங்களா? டார்கெட்டை வந்து இங்கே டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். மார்க்கெட் வந்து எகெயின் நம்மளுடைய நம்ம எங்கே வந்து மார்க் பண்ணோமோ அதே ஆர்டர் பிளாக்கில் இந்த ட்ரேடில் வந்து எடுத்திருக்கு. அதையும் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அப்போ தான் எங்கே வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கும் மார்க்கெட்டு, நம்ம வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருந்தேன்லங்க ஒரு 5 minutes, அதே இடத்துல தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம எடுக்கல அப்படின்றதுனால
அந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து ஸ்கிப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கிங்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 ஹவருக்கு டிஎஃப்க்கு மேலே வந்து எஸ்எல் வைங்க மேக்ஸிமம்மு. அது வந்து சேஃபர் ஜோனாக இருக்கும். 1 ஹவருக்கு கீழே வந்து செஷனில் பார்த்து இங்கே எங்கேயாவது வைக்கிறீங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். ரீசன் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ வந்து 1 ஹவரில் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். டைரெக்டாக இப்போ நமக்கு டிபி ஹிட் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்சது இதுதான். இப்போ வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஆரை வச்சு முடிவு பண்ணுறீங்க. ஆர்ஆரை விட உங்களுக்கு வின்னிங் ரேட் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? வின்னிங் ரேட்னால் நம்ம எத்தனை ட்ரேட் எடுக்கிறோம், அதில் எத்தனை ட்ரேடு வந்து ஹிட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கணும். அதான் வின்னிங் ரேட். வின்னிங் ரேட் கொஞ்சம் வந்து முக்கியம் ஆர்ஆரை விட. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்ஆர் தான் முக்கியம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சு காட்டுறேன். இதுதான் வந்து ஆர்ஆர் 1:8 வரைக்கும் நமக்கு வந்து அசால்ட்டாக போகும். நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி ஒன்று கொடுத்துட்டு டேரெக்டாக எஸ்எல் அங்கே வச்சோம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஆர்ஆர் கம்மியாக தான் காட்டும். பட் ஸ்டில் சேம் டார்கெட்டு தான் நமக்கு வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.